உடனடியாக நமக்கு தேவை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் உடனடியாக நமக்கு தேவை ஒரு போர் நிறுத்தம், சீஸ்ஃபயர். ஆனால் இதை செய்யலைன்னா அந்த ஏரியா முழுவதுமாக, மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக இந்த போர் பறந்து விரிந்து விடும் அப்படிங்கிற அந்த விவரத்தை IMFும் சொல்லிட்டாங்க, வேர்ல்டு பேங்கும் சொல்லிட்டாங்க. நேற்று நைட்டில் இருந்து சவுதி அரேபியாவினுடைய இராணுவமும் கொஞ்சம் பலப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஹூத்தின போராளிகள் அவங்களுடைய தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு மத்தியில் நெத்தன்யாகு அவர்கள்ட்ட சீஸ்ஃபயர் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்னால் சீஸ்ஃபயர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நெத்தன்யாகு அவர்கள் அடுத்தது என்ன தெரியுமா சொல்கிறாரு? அமெரிக்காவை காரணம் காண்பிக்கிறார். அமெரிக்கா பேர்ல் ஹார்பர் அட்டாக்கின் போதும் இல்லை அமெரிக்காவில் 9/11 அப்படிங்கிற ஒரு அட்டாக் நடந்த போதும் நிறைய பேர் அமெரிக்காட்ட கேட்டாங்க, சீஸ்ஃபயர் வேண்டாம், போர் செய்ய வேண்டாம், அவங்களுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதலையும் செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. அப்போ அமெரிக்கா அந்த போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அதே மாதிரி தான் இஸ்ரேலும், இது எங்கள் நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவே ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு இந்த பிரச்சனையை வளர்த்து வருகிறார். ஸோ இந்த சீஸ்ஃபயர் இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நாள் இருக்க போகுது. கூடிய சீக்கிரமே காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே இருந்து எங்களுடைய இராணுவம் அங்கே என்ன செய்வாங்க, பலவிதமான கட்டளைகளை நிவர்த்தி செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காசா ஸ்ட்ரிப், இந்த காசா ஸ்ட்ரிப் ஏன் இப்போ இஸ்ரேலினுடைய இலக்காக மாறி இருக்கு? ஹமாஸ் இருக்கிறனால மட்டும்தானா? இல்லை, அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சூட்சமங்கள் இருக்கா? 2022 எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு சீக்ரெட் டாக் நடந்ததாக செய்திகள் வெளியானது. அந்த செய்தியை அப்போதே நிராகரித்தார்கள். ஆனால் 2022 நடந்த அந்த சீக்ரெட் டாக்குக்கு பின்னாடி 2008 யாசர் அராஃபத் அவர்களுடைய மரணம், இது எல்லாமே இருக்கு. யாசர் அராஃபத் மட்டும் இப்போ உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த ஆட்டமே இருந்திருக்காது. அப்படி என்ன அந்த யாசர் அராஃபத் காலம் முதல் 2008 பராக் ஒபாமா காலம் வரை நடந்தது, அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டிசம்பர் 27, 2008 இஸ்ரேல் ஒரு பெரிய ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷனுடைய பெயர் ஆப்ரேஷன் காஸ்ட் லீட் அப்படிங்கிறது தான். எப்படி இந்த ஆப்ரேஷனுக்கு ஆப்ரேஷன் அயன் ஸ்வாட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பேர் வச்சுருக்கோ, இல்லை பாலஸ்தீனம் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி 2008 நடந்ததுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் லீடுன்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க இஸ்ரேல். இந்த ஆப்ரேஷன் காஸ்ட் லீட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 22 தினங்கள் இருந்தது. அதில் முதல் தினத்தில் மட்டுமே 230க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த 22 தினங்கள் நடந்த இந்த யுத்தத்தில் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனத்தை சார்ந்த 1418 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதை ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அப்படிங்கிற அந்த அமைப்பும் உறுதிப்படுத்தினாங்க. நாட் ஒன்லி ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல், அதுக்கு பிறகு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படிங்கிற அந்த அமைப்பும் ஆமாம் இங்கே வந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்குங்க, காசா பகுதிக்குள்ளே மனித உரிமை மீறல் நடந்திருக்கு, 1500 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 300க்கும் அதிகமான வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது, 18க்கும் அதிகமான ஹெல்த் சென்டர்ஸ் அப்படிங்கிறது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன, 20க்கும் அதிகமான பள்ளிக்கூடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியில் விடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க வேண்டியது, ஏன் 2008 டிசம்பரில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த 2023 கூட என்ன செய்யலாம், கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். 2008 இஸ்ரேலினுடைய ஒரே ஒரு நிலைப்பாடு ஹமாஸை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் ஏன் 22 நாளோடி அந்த யுத்தம் முடிந்தது? காரணம் பராக் ஒபாமா அவர்களுடைய பதவியேற்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ ஏன் இந்த யுத்தம் நடக்குது? அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் தேர்தல் நடக்குது. இது எல்லாமே வெறும் ஒரு சண்டையாக இல்லாட்டி ஹமாஸை அழிப்பதாக மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி எனர்ஜி, ஆயில், கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கான ஒரு காரணமும் இருக்கும். அந்த ஆயில், கேஸ் அப்படின்னு சொன்னால் நேராக 1999க்குலாம் போகணும். யாசர் அராஃபத், இந்த யாசர் அராஃபத்தினுடைய ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனத்தை தொடக்கூட பயப்படுவாங்க. ஏன்னா யாசர் அராஃபத் அவர்கள் மீது நிறைய அரபுலக நாடுகளுக்கு அவ்வளவு நன்மதிப்பு இருந்துச்சு. ஒட்டு மொத்தமாக அரபுலகத்தை இவர் சொல்கிற மாதிரி பேச்சை கேட்க வைப்பதற்கான திறன் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இந்த ஆப்ரேஷன் காஸ்ட் லீட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, 2008 டிசம்பர் மாதம் நடந்தது அப்படின்னு சொல்லி, கரெக்டாக அதனுடைய 6 மாதத்துக்கு முன்னாடி நேராக ஒரு ஜூன் மாதம் 2008 ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடந்து ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணுறாங்க. இது நடந்துச்சு 2008 ஜூனில். அப்படி ஜூனில் நடைபெறக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு க்ரீன் லைன் ஒன்று இருக்கும். இந்த காசா ஸ்ட்ரிப்புக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவே ஒரு க்ரீன் ஜோன் இல்லாட்டி க்ரீன் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த க்ரீன் லைனை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலுக்குள்ளே வேலைக்கு வருவதோ இல்லை இஸ்ரேலேருந்து அந்த வேலையை விட்டு இங்கே திரும்பக்கூடிய மக்களுடைய அந்த நுழைவாயிலை நீ இஷ்டத்துக்கு மூடக்கூடாது, திறக்கக்கூடாது. அதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான்.
அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இல்லாட்டி இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கையெழுத்து போட்டு செமையாக ஒரு சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இது நடப்பது 6 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ 6 மாதத்திலேயே ஒரு யுத்தம் தொடங்குது அப்படின்னு சொன்னால் ஏன் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு, 6 மாதத்தில் அப்போ என்ன நடந்திருக்கும்? அதை தான் நான் முதல்ல சொன்ன அந்த வரலாறு. 1999 யாசர் அராஃபத் அவர்கள் அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ புதுசாக அங்கே என்ன செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே கேஸ் இருக்குது. அந்த காசா பகுதிக்கு கிட்ட இருக்கக்கூடியது மெடிட்டரேனியன் சி. அது இந்த கடலோரங்களில் நம்ம சொல்லுவோம்ல, கடலோரங்களில் நிறையவே கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி காசா ஸ்ட்ரிப்லையும் என்ன இருக்குது, நிறைய கேஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. கரெக்டாக இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இதில் 2 நிறுவனங்கள் கூட பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஒப்பந்தம் போட ட்ரை பண்ணுறாங்க. அதில் முதல் நிறுவனம் பிரிட்டிஷ் கேஸ் பிஜி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது நிறுவனம் சிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்சாலிடேட்டட் கான்ட்ராக்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இந்த கம்பெனி லெபனனை சார்ந்தது தான். ஆனால் எங்கே இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதென்ஸ் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிசிசி மற்றும் பிஜி குரூப் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிஏ அப்படிங்கிறவங்க, அதாவது பாலஸ்தீன் அரசாங்கம், அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. இங்கேருந்து நம்ம கேஸ் எடுக்கிறோம், அந்த கேஸை எடுத்து அதை நான் விற்றுக்கிறேன், அதை என்னவும் செஞ்சுக்கிறேன். அப்படி வர்ற வருமானத்தில் 60% அப்படிங்கிறது பிஜி குரூப்புக்கு, பிரிட்டிஷ் கேஸுக்கு. அதில் 30% அப்படிங்கிறது சிசிசி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு. 10% அப்படிங்கிறது பாலஸ்தீனன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீன் அரசாங்கத்துக்கு. இதுதான் அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் மட்டும் போடுறதோடு நிற்காம கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறதையும் இவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பல இடங்களிலும் தோண்டி சில கடலுக்கடியிலலாம் வச்சு இது கேஸ் பைப்லைன் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நடப்பது 1999 2000 இந்த காலகட்டத்தில் யாசர் அராஃபத் முன்னிலையில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது 2000வது வருடம் என்ன நடக்குதுன்னா, இந்த பிஜி குரூப் அப்படிங்கிறவங்க 2 வெல்ஸ் அப்படிங்கிறது, கிணறுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2 வெல்ஸ் அப்படிங்கிறது தோன்றாங்க. ஒன்று மெரைன் 1, காசா மெரைன் 2 அப்படிங்கிற 2 தான். இந்த 2 கேஸ் ரிசர்வ்ல இருந்தும் கிட்டத்தட்ட 1.4 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் அளவுக்கான கேஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பிஜி குரூப் வெளியிட்ட அறிவிப்பு. ஒரு நிறுவனம் இவ்வளோ எங்களால் கேஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை விட கூடுதலாக அவங்களால கேஸ் எடுக்க முடியும். அதுதான் உண்மை. வெளி உலகத்துக்கே 1.4 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் எடுக்க முடியும்னு சொல்கிறவங்க 2000வது வருடம் சொல்கிறாங்க, இதனால் 4 பில்லியன் அமெரிக்க டாலர் நமக்கு லாபமாக மட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1.4 ட்ரில்லியன் கியூபிக் ஃபீட் கேஸ் ஃபீல்டு, 2 கேஸ் ஃபீல்டுக்கான வெல்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தோண்டப்பட்டு விட்டது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இது யாருக்கு பெரிய ஒரு உறுத்தலாக இருக்குது? இஸ்ரேலுக்கு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த கேஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த கேஸ் நேரடியாக எங்கே போயிடுது? பாலஸ்தீனத்திலிருந்து அப்படியே மேற்குலக நாடுகளுக்கு போகிற மாதிரியோ இல்லாட்டி மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு போகிற மாதிரியோ தான் பிளான். இது ஏன் நம்ம வழியாக போகக்கூடாது? ஏன் பாலஸ்தீனம் இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேலையே அதை விற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இஸ்ரேலுக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய கேஸை நம்ம யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஏன்னா எனர்ஜி, 2வது உலகப்போரும் முதல் உலகப்போரும் மெயினாக நடந்ததே ஆயில் அப்படிங்கிறத வச்சு அப்படின்னு சொல்கிற இன்னொரு கதை இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே கேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது. அதுவும் காசா ஸ்ட்ரிப்புக்கு கிட்ட இருக்குது. அப்போ காசாக்குள்ளே நுழையணும். அதுவும் அந்த பிஜி குரூப் மற்றும் அந்த சிசிசி போன்ற நிறுவனங்கள் பைப்லைனாக வைத்த பிறகு நம்ம என்ன செய்யணும், உள்ளே நுழையணும். இதுதான் இஸ்ரேலினுடைய கனவு. ஏன்னா உள்ளே நுழைஞ்சு நான் பைப்லைன் போடுறேன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், ஹமாஸ் போன்ற இயக்கம் எதுவுமே சும்மா விடாது. 2006வது வருடம் தான் ஹமாஸ் என்ன செய்கிறாங்க, அங்கே அரசியல் நின்று பெருவாரியான மக்களுடைய ஓட்டை வென்றெடுக்கிறார்கள். அப்போ 2000வது நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹமாஸ் அங்கே பொலிட்டிக்கலாக ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறிட்டு இருக்கிறதுனால இஸ்ரேல் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. இஸ்ரேல் வெயிட் பண்ணும்போது அங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்தல் வருது. அப்போ பிரைம் மினிஸ்டராக மாறுறாரு ஏரியல் ஷாரோன் அவர்கள் 2001. ஏரியல் ஷாரோன் அவர்கள் வந்தபோது இந்த காட்சியில் பலவிதமான பிரமிப்பு அப்படிங்கிறது வருது. எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீனத்திலிருந்து நாங்கள் கேஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் இந்த ஏரியல் ஷாரோன் அவர்கள். கேஸ் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, எஸ், எங்கள் கேஸை நாங்கள் ஏன் வாங்கணும்? ஸோ அது எங்களுடைய கேஸ், அது அந்த இயற்கை எரிவாயு எங்களுடையது, எங்களுடைய இயற்கை எரிவாயு நாங்கள் ஏன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார். பெரிய டாக்காக மாறுது. பாலஸ்தீனத்துக்கு கோபம், அதே நேரத்தில் பிஜி குரூப்புக்கும் சிசிசிக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது. என்ன செய்ய போகிறாங்க அடுத்ததாக இஸ்ரேல் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக நடந்த சில பல பிரச்சனைகள். 2004 யாசர் அராஃபத் அவர்கள் இறந்துடுறாங்க. அடுத்த ஹமாஸ் பெரிய அளவில் முன்னேறுகிறார்கள், அரசியல் பார்ட்டியாக மாறுறாங்க. அப்போ 2006 அடுத்ததாக இவங்க என்ன நினைக்கிறாங்க,
ஓகே, எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிருச்சு, ஹமாஸ் வந்துட்டாங்க. ஹமாஸை பைபாஸ் பண்ணி, ஏன்னா ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கம் இஸ்ரேலுக்கு சுத்தமாக பிடிக்காது. யாசர் அராஃபத் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கம் வந்த உடனே பிஜி குரூப் கூடயும் சிசிசி குரூப் கூடயும் பேச ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேல். அப்படி பேச ஆரம்பிப்பது எப்படின்னா, இந்த பிஜி குரூப் ரெடியாக இருக்காங்க எகிப்துக்கு கேஸை டிரான்சிஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ எகிப்துக்கு இந்த கேஸ் டிரான்சிஸ்ட் ஆயிருச்சுன்னா நேராக இஸ்ரேலுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயம் இஸ்ரேலுக்கு வந்ததுனால இஸ்ரேல் உடனடியாக அப்போ பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த டோனி பிளேயரை கூப்பிட்டு இது வேணாம் அப்படின்னு சொல்லுங்க, இந்த ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ண விடாதீங்கன்னு சொன்னதுனால 2006 வருடம் காசா டு எகிப்த் அந்த கேஸ் பைப்லைன் இல்லாட்டி அந்த கேஸ் டிரான்சிஸ்ட் அப்படிங்கிறத நிப்பாட்டுறாங்க. 2007 கேபினட் அப்ரூவ் பண்ணுது. பிரைம் மினிஸ்டராக எஹூத் ஓல்மெர்ட் அவர்கள் வந்துட்டாங்க. ஸோ மே மாதம் 2007 பிரைம் மினிஸ்டர் எஹூத் ஓல்மெர்ட் அவர்கள் வந்து இதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நான் என்ன செய்கிறேன், 4 பில்லியன் அந்த கேஸ் இருக்குல்ல, 2 பில்லியன் நான் வச்சுக்கிறேன், 2 பில்லியனை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பாலஸ்தீனத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை சொன்னது இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் எஹூத் ஓல்மெர்ட் அவர்கள் தான். ஆனால் அந்த இடத்துல இது அரசியலாக மாறுது. இப்போ 2006 2007க்கு வந்துட்டோம். ஹமாஸ் அங்கே வந்து பெரிய ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் கொடுக்கக்கூடிய 2 பில்லியன் அமெரிக்க டாலரையும் ஹமாஸ் என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம இந்த பணத்தை யாருக்கு கொடுக்கக்கூடாது, இந்த காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கோ கொடுக்கக்கூடாது, பிஜி குரூப்பை டைரெக்டாக கூப்பிட்டு நாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹமாஸை பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஹமாஸை பைபாஸ் பண்ணி அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டை வச்சுட்டாங்கன்னா 1999 பிஜி குரூப்பும் யாசர் அராஃபத் போட்ட அந்த ஒப்பந்தத்தை அது மீறுவதாக மாறிடும். அப்போ பிஜி குரூப்புக்கு பெரும் பிரச்சனை ஆகிடும். ஏன்னா பிஜி குரூப் சிசிசி இந்த நிறுவனங்கள் 25 ஆண்டுகளுக்கு தான் அதை குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த 25 ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் சொல்கிறாங்க, நீ பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு எதுவுமே கொடுக்காத, நேரடியாக எனக்கு தா, அந்த இடம் என்னுடையது அப்படின்னு சொல்லி இவங்க பெரிய அளவில் பிஜி குரூப்புக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2007 இதற்கான பைப்லைன் போடக்கூடிய வேலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரேல். மொசாட் இதுக்கு பின்னாடி கடுமையாக உழைக்கிறார்கள். யாரெல்லாம் இதற்கு எதிர்ப்பு இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை வழியாக உலக நாடுகளிடையே மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை வழியாக ஒதுக்குகிறார்கள். சில நபர்களை அவங்க என்ன செஞ்சிடறாங்க, எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து வரும்போது தான் மறுபடியும் ஹமாஸுக்கு கோபம் வருது. எப்படி நீ என் இடத்துக்குள்ளே இந்த மாதிரி கேஸ், எனக்கு இருக்கக்கூடிய கேஸை உன்னுடைய பொருளாக மாற்றுவ, உன்னுடைய பொருளாக மாற்றி அதுக்கான லாபத்தை எடுப்ப அப்படின்னு சொல்லி அங்கே பிரச்சனை வரும்போது தான் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஹமாஸை அடிக்கணும், அதுவும் பெரிய அளவில் அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி 2008 டிசம்பர் மாதம் டெட்லைன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைப்லைன், அங்கே இருக்கக்கூடிய கேஸ், அங்கே இருக்கக்கூடிய வெல் இதெல்லாம் செக்யூர் பண்ணணும். எப்படி செக்யூர் பண்ணலாம், நம்ம உள்ள நேரடியாக போக முடியாது, எனவே அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாங்க. அந்த அமைதி பேச்சுவார்த்தை 6 மாதமாக நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி 6 மாத காலத்தில் இவங்களுக்கு தேவையான, இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு 2008 அடிக்கிறாங்க. அப்படி அடித்த ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் கேஸ்ட் லீடு. ஆப்ரேஷன் கேஸ்ட் லீடு 22 தினங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஆப்ரேஷனில் முக்கியமாக இந்த கேஸ் பைப்லைனுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அவங்கள சில நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். மறுபடியும் காலம் உருண்டோடுது. 2022 வந்துருச்சு. இந்த 2022 எகிப்துக்கு தானே அந்த கேஸ் கொடுக்குற மாதிரி பிளான் இருந்துச்சு. அதே எகிப்து கூட இஸ்ரேல் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அது என்ன, அதனால் ஏற்பட்ட தோல்விகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.